வணக்கம். வெல்கம் டு எஸ்எஸ்சி ஜிடி 2023 கிராஷ் கோர்ஸ். நம்மளோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் சீரிஸ்ல இது பார்ட் 7B 16 ஜனவரி 2023 ஷிஃப்ட் 2ல ரிமைனிங் 11ல இருந்து 20 கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. இந்த கொஸ்டினுக்கான டஃப்னஸ் லெவல் எந்த மாதிரி இந்த வீடியோல பார்க்கலாம். 2024 எக்ஸாம் எழுத போறீங்கன்னா மினிமம் 18 பிளஸ் கொஸ்டின்ஸ் எப்படி கரெக்டா போறதுக்கான அப்ரோச் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்கன்னா நம்ம கொடுக்குற வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வாங்க கொஸ்டின் சீரிஸ் வந்து பார்க்கலாம். Question number 11. Find the compound interest compounded annually on 22,500 in 2 years. The rate of interest 5% for the first year, 8% for the second year. சரி, இது ரெண்டு வேலை சால்வ் பண்ணா நான் ரெண்டு மெத்தடுமே சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் பண்றதா 22,500 வந்து என்னன்னா எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருந்து நான் அப்படியே டைரக்டா வந்து என்ன ஃபர்ஸ்ட் எவ்வளோ ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து 5%. நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? இல்லை 10% வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க ஒரு சன தள்ளி புள்ளி வச்சுன்னா அதான் 10%. 2250 இருக்கும். 5% இதுல பாதி. ஸோ அப்ப 5% வந்து என்ன 1125 வருமா? ஸோ 1125 இதை நான் கூட்டன்னு வச்சுக்கிறேன். 22,500 1125 நான் கூட்டினா 23,000 வந்து 625 வரும். ரைட்டா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்? 8% வந்து கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு தெரியும் 1% வந்து எப்படி கண்டுபிடிப்பேன்? 2 ஸ்தானம் தள்ளி வந்து புள்ளி வைக்க வேண்டியதான். ஸோ 236.25 வரும். அப்ப 8% என்ன பண்ணும்? இது 8ஆல மல்டிப்ளை பண்ணும். நம்மளுக்கு 8% என்ன கிடைக்கும்னா 1890 கிடைக்கும். இப்ப நம்ம இதை கூட்டணும்னா தேவையில்லை. ஏன்னா நம்ம கேட்டது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்கான். அதாவது ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து 1125, செகண்டுக்கு வந்து என்னன்னா 1890. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா அதுதான் நம்மளுக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டோட்டல். ஸோ அப்ப 1125 இருக்கு. அதோட வந்து 1890 இதை ஆட் பண்ணோம்னு வச்சுக்கலாம். ஸோ இங்க 5 வரும், இங்க 11 வரும், இது வந்து என்னன்னா 10 வரும். ஸோ 1 வரும், 3 வரும். அப்போ 3000 வந்து என்னன்னா 15. ஸோ அப்ப டைரக்டா சொல்லலாம் ஆன்சர் வந்து 3015. இது வந்து என்னன்னா மெத்தட் 1. சரிங்களா? ஸோ மெத்தட் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. நீ இந்த வே இல்லாம வேறவே எப்படி சால்வ் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா எப்போதும் ஒரு 100% வேல்யூ எடுத்துக்கலாம். சரிங்களா? 100%ல முதல் எவ்வளவு சொல்றாங்க? 5% ஃபர்ஸ்ட் இயர் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்ப 100ல 5% எவ்வளவு? 5 தானே. அப்ப நான் எதை 105 ஆட் பண்ணுவேன்னா ரைட். இதுல 8%. ஸோ நான் இதுல 8% கண்டிப்பா 1% வந்து என்னன்னா 1.805 அப்படின்னு வரும். அப்ப 8ஆல வந்து என்னன்னா மல்டிப்ளை பண்ணுவேன். பண்ணனா 8 வந்து என்ன அப்படின்னு 4ன்னு வரும். இப்போ நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 105ஓட 8.4 கூட்டணும்னு வச்சுக்கோங்க. 113 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ன்னு வரும். ரைட். இப்போ என்னன்னா 113 வந்து 4% வந்து என்ன எனக்கு வேல்யூ தெரியாது. ஆனா 100%க்கான வந்து என்னன்னா வேல்யூ தெரியும். அதுதான் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 22,500. ரைட். இப்போ நான் எக்ஸ் வேணும்னா என்ன பண்ணுவேன்? கிராஸ் மல்டிப்ளை வந்து பண்ணுவேன். சரிங்களா? நான் இங்க எழுதுறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? இங்க எக்ஸ் இருக்கும். ஸோ இந்த 22,000 வந்து என்னன்னா 500 இன்ட்டு என்ன வரும்? இந்த 113 வந்து என்ன 4 டிவைட் பை 100 வரும். சரிங்களா? இந்த 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும். இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா ஸோ 25,425. ஆல்ரெடி நான் மல்டிப்ளை பண்ண அதனால சொல்றேன். 25,400. இது என்ன மீனிங்? ஸோ அதாவது 100% 22,500 இருந்தது. அந்த 113.4% 22,425. அப்ப ஏதோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எதனால இன்க்ரீஸ் ஆகுது? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னால இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதை நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அவ என்ன பண்ணணும்னா இந்த 25,425ல இருந்து 22,000 வந்து என்னன்னா ஸோ மைனஸ் 22,500 இதை கழிச்சோம்னா அதுதான் நமக்கு ஆன்சர். இதை கழிச்சோம்னா எவ்வளோ? அப்ராக்சிமேட்டா நம்மளுக்கு வந்து 2,900 வந்து 25ன்னு வரும். சரிங்களா? இது பாருங்களேன். அப்ராக்சிமேட்டா வந்து என்ன ஒரு 3,015. ஏன் நான் அந்த இடத்துல முழு கரெக்டான வேல்யூ வரலன்னா இந்த இடத்துல அந்த பாயிண்ட்லாம் இருக்குல்ல அந்த இடத்துல வந்து என்ன பெருசா நோட் பண்ணாம டக்குன்னு வந்து என்ன 113 அப்படின்னு போட்டு இது பண்ணேன். அதனால நமக்கு இந்த வேல்யூ இருந்துச்சு. அக்யூரேட்டா வேணும் அப்படின்னா மெத்தட் பண்ண போனேன். பட் அக்யூரேட்ல நமக்கு வந்து ஒரு ஒரு மேக்ஸிமம் கரெக்டான ஒரு வேல்யூ வரணும், ஈக்குவலண்டா வந்தா போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி வச்சுக்கேன். இல்லை எந்த வே உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அந்த வே ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி, கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஏ ட்ரேடர் மார்க் இஸ் குட் அட் வந்து என்ன 50% above the காஸ்ட் பிரைஸ் அண்ட் அலோ ஏ டிஸ்கவுண்ட் ஆஃப் வந்து 30%. வாட் இஸ் 8% கேட்டிருக்காங்க. இது என்ன அப்படின்னா 100 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ 100 ரூபால என்ன பண்றாங்க? இதுதான் வந்து என்ன அப்படின்னா ட்ரேடர் மார்க் இஸ் குட் அட் வந்து 50% above the காஸ்ட் பிரைஸ். ஸோ இது என்ன மீன்ஸ் காஸ்ட் பிரைஸ் வச்சுக்கோங்க. சரிங்களா? இதுல என்ன சொல்றாங்க? 50% அபோன்னு வைக்கிறாங்க. அப்ப 100ல 50% எவ்வளவு? 50 தானே. ரைட். நான் என்ன பண்ணுவேன்? 50 இப்ப வந்து ஆட் பண்றேன். 150 வரும். ரைட். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? அளவு டிஸ்கவுண்ட். இதுக்கப்புறம் தான் என்ன சொல்றாங்க? டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். எவ்வளவு? 30% கொடுக்குறேன். சரியா? ஸோ நம்மளுக்கு தெரியும் 10% 15. அப்ப 30% என்ன வரும்னா 45. ரைட். நான் டிஸ்கவுண்ட் கொடுக்கணும் என்ன பண்ணேன்? கழிப்பல 150ல இருந்து 45 கழிச்சேன் அப்படின்னு பார்த்தா எனக்கு என்ன வரும்? 105 வரும். இப்ப இங்க பாருங்களேன். காஸ்ட் பிரைஸ் இது, செல்லிங் பிரைஸ் வந்து இது.
ஸோ என்ன இருக்கு பாருங்க, அந்த 100ல இருந்து 105 வந்து என்னன்னா எனக்கு 5% வந்து என்னன்னா இதா இருக்கு சரிங்களா. ஸோ 5% வந்து என்னன்னா எனக்கு நல்ல கெயின் தான் இருக்கு. அவங்க கேட்கறது கெயின் பர்சன்டேஜ் இருக்கு. 5% எனக்கு கெயினா இருக்கு, டேரக்டா சொல்லிடலாம். கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 13. ஸோ ஒரு நல்ல கொஸ்டின். ஸோ 2a plus b and by a plus 4b is equal to 1, then what is the value of a plus b and a minus b? ஸோ நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னா, இங்க 1 மீன்ஸ் இங்க கீழேயும் 1 தானே இருக்கும். ஸோ இது வந்து என்னன்னா எடுத்துக்கலாம், கீழேயும் வந்து 1 தான் இருக்கு. இப்போ இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்களேன். அப்ப என்ன ஆகும், 2a வந்து என்னன்னா பிளஸ் பின்னு இருக்கும். இந்த சைடு வந்து என்ன, இந்த இது மேல போகும்போது a பிளஸ் வந்து என்னன்னா 4bன்னு இருக்கும். இப்போ எல்லாத்தையும் a எல்லாம் ஒரு சைடு வச்சுக்கலாம், b எல்லாம் ஒரு சைடு போகலாம். இந்த a இந்த சைடு வந்துச்சுன்னா a ஆயிரும், இந்த b வந்து இந்த சைடு போச்சுன்னா என்னன்னா 3bன்னு ஆகும். இப்போ a ஈக்குவல் டு என்ன வருது அப்படின்னா 3b அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இது வந்து என்னன்னா இந்த சைடு இருக்கட்டும், ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இந்த a பிளஸ் b இப்போ a மைனஸ் b இருக்குல்ல, இந்த ஏல 3b வந்து என்னன்னா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுவோமே. அப்போ ஏல 3b வருது, பிளஸ் வந்து என்னன்னா b இருக்கு. இங்க a மைனஸ் b ஏக்கு என்ன 3b வரும், இங்க வந்து மைனஸ். இப்போ என்ன வரும், 4b வந்து என்ன 2bன்னு வரும் சரிங்களா. இப்போ என்ன ஆகும், இந்த b மீ அடிக்கிறோம், 4 and 2 2 வந்து 4. ஸோ அப்போ ஆன்சர் வந்து 2 தான். ஸோ டேரக்டா வந்து என்ன போட்டலாம், இது சிம்பிள். நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியா வந்து என்ன ஆன்சர் பண்ணிடலாம் சரிங்களா. கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 14. ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 30% ஆஃப் த மென் ஓவர் த ஏஜ் ஆஃப் 25 இயர்ஸ். அப்ப என்னன்னா ஓவர் த ஏஜ் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப 25 வயசுக்குள்ள இருக்கிறவங்க வந்து என்ன 30% அப்படின்னு எடுத்துக்கலாம். 80% ஆர் அண்டர் ஆர் ஈக்குவல் டு வந்து 50 இயர்ஸ். அண்டர் ஆர் ஈக்குவல்னா 1ல இருந்து 50 வயசு வரைக்கும் என்னன்னா 80% இருக்காங்க சரியா. அடுத்து ஃபுட்பால் இஸ் பிளேடு பை வந்து 20% ஆஃப் ஆல் மென். வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஃபுட்பால் பிளேயர் ஆர் அண்டர் ஆர் ஈக்குவல் டு 50 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் இஃப் 20% மென் ஓவர் த ஏஜ் ஆஃப் 50 இயர்ஸ் பிளே வந்து ஃபுட்பால்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. சிம்பிள் எடுத்துக்கலாம். என்னன்னா முதல்ல வந்து என்ன அப்படின்னா மொத்தம் வந்து ஒரு 100ன்னு வச்சுக்கலாம். ஸோ டோட்டலா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 பேர் இருக்காங்க சரிங்களா. இந்த 100 பேர்ல வந்து என்னன்னா எவ்வளவு பேர் தான் ஃபுட்பால் பிளே பண்ணாங்க, 20%. அப்ப 80 பேர் வந்து என்ன ஃபுட்பால் பிளே பண்ணல, இந்த 20 பேர் தான் வந்து என்ன ஃபுட்பால் பிளே பண்ணிட்டாங்க சரிங்களா. இந்த 20 பேர்ல என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் இது பாருங்க, 30% மென் ஓவர் த வந்து என்ன ஏஜ் ஆஃப் 25 இயர்ஸ் அண்ட் 80% ஆர் அண்டர் ஈக்குவல் டு வந்து 50 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். சரி, வாட் பர்சன்ட் ஃபுட்பால் பிளேயர் ஆர் அண்டர் ஆர் ஈக்குவல் டு 50 இருந்துச்சுன்னா இங்க 20ல இந்த 80% வந்து என்னன்னா கண்டிப்பா இதுக்குள்ளதான் வருவாங்க. இந்த 80% ஆர் அண்டர் ஆர் ஈக்குவல்னா 50 வயசுக்குள்ள இருக்கிறவங்க வந்து என்னன்னா மொத்தம் 80 பேர், 80%. அந்த 30%மே இதுக்குள்ளதான் இருப்பாங்க. இவங்க வந்து என்ன 25 இயர்ஸ்க்குள்ள, இவங்களும் இந்த 80% தானே இருக்கணும். அப்ப என்ன சொல்றாங்க, அடுத்து 20% மென் ஓவர் த ஏஜ். ஓவர் த ஏஜ்னா 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்க. இந்த 20% வந்து என்ன 50 வயசுக்கு வந்து மேல இருக்கிறவங்க சரிங்களா. மிச்சம் இருக்கிற எத்தனை பேர் 80%. இந்த 80% தான் வந்து என்னன்னா கண்டிப்பா வந்து அண்டர் ஆர் ஈக்குவல் டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்குள்ள இருப்பாங்க, 50 இயர்ஸ் இருப்பாங்க. அவன் கேட்கறது என்ன கேட்கறான், வாட் பர்சன்ட் ஆஃப் ஃபுட்பால் பிளேயர் ஆர் அண்டர் ஆர் ஈக்குவல், எத்தனை பேர் 80%. டேரக்டா ஆன்சர் போட்டலாம் 80%. கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும், பட் நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். 80% தான் வந்து என்னன்னா கரெக்டான ஆன்சர். சரி, கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 50. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, 18 ஒர்க்கர் கேன் லே அ ரோட் இன் வந்து என்னன்னா 15 hours சரிங்களா. தென் ஹவு many மோர் ஒர்க்கர் ஆர் ரெக்வயர்ட் டு லே த சேம் ரோட் இன் 9 hours. சரி, இதுல என்ன சொல்லலாம், இதுக்கு ஒரு ஃபார்முலா டைரக்டா யூஸ் பண்ணுவோம். என்னன்னா men1 இன்ட்டு d1 இன்ட்டு h1 பை வந்து ஒர்க் டன் கிந்து கீழே போடுவோம் சரிங்களா. w1 ஈக்குவல் டு men2 இன்ட்டு d2 இன்ட்டு வந்து h2 பை w2. அதாவது என்ன மீனிங்னா, மொத்த மென் வந்து என்னன்னா நம்ம ஒன்னு ஏன் போறோம்னா டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக. இங்க மென் ஒன்னுனா இந்த சைட்ல இருக்க எல்லாருமே வந்து men1, இது வந்து men2. டினா எவ்வளவு டேஸ்ல முடிச்சிருக்காங்க, ஹச்னா எவ்வளவு ஹவர்ஸ்ல முடிச்சிருக்காங்க, டபிள்யூ மீன்ஸ் வந்து என்னன்னா ஒர்க் டன், என்ன ஒர்க் பண்ணிருக்காங்க. இந்த ஒர்க் வந்து என்ன வேணா இருக்கலாம், ஒரு ஒர்க்கா பண்ணிருக்கலாம், இல்ல உங்களுக்கு சேலரியா இருக்கலாம், என்ன வேணா வந்து என்ன ஒர்க்ல எடுத்துக்கலாம் சரிங்களா. இப்ப நம்ம என்ன என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 18 ஒர்க்கர்ஸ் வந்து இருக்காங்க. அப்ப men1 வந்து கொடுத்துட்டாங்க, ரோட் இன்னும் 18 15 ஹவர்ஸ்னா அப்ப h1 கொடுத்துருக்காங்க. d1 கொடுத்தாலும் கொடுத்தா வந்து எழுத வேண்டாம், கொடுக்கலையா ஜஸ்ட் வந்து லீவ் அவுட் பண்ணிக்கலாம் சரியா. அண்ட் ஹவு many மோர் ஒர்க்கர் ரெக்வயர்ட் டு லே சேம். அப்ப என்ன டபிள்யூ ஒன்னும் கொடுக்கல. இப்ப நம்ம டைரக்டா சொல்லலாம், மென் வந்து என்னன்னா 18 பேரா சொல்லிக்கலாம் men 1ல. h1 எவ்வளவு 15 ஹவர்ஸ் சொல்றாங்க. இப்ப என்ன கேட்டிருக்காங்க, ஹவு many மோர் ஒர்க்கர். அப்ப m2 தான் வந்து என்னன்னு தெரியாது, ஆனா h2 வந்து என்ன 9 ஹவர்ஸ் கொடுத்துறாங்க. இப்ப நான் m2 வரணும் என்ன பண்ணுவேன், இந்த 9 வந்து கீழே வரும். அப்ப 18 இன்ட்டு 15 பை வந்து 9 9 2. ஸோ 15 2 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30. நம்ம சரி அதான் m2 இருக்குல்ல 30 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டா போடும். 30 வந்து என்னன்னா ஆன்சர் கிடையாது, தப்பு. ஏன் தப்புனா, அவன் கேட்கறது ஹவு many மோர் ஒர்க்கர் தான் கேட்கறான். அவன் ஹவு many டோட்டல் ஒர்க்கர் அப்படின்னு கேட்கல, ஹவு many மோர் ஒர்க்கர்ஸ் வந்து ரெக்வயர்ட். ஆல்ரெடி எத்தனை பேர் இருந்தாங்க, 18 பேர் சரிங்களா. ஆல்ரெடி 18 பேர். மொத்த டோட்டல் ஒர்க் வந்து என்னன்னா ஒர்க்கர் எவ்வளவு 30 பேர். அப்ப நான் என்ன கூட்டினா வந்து 30 வரும், 12 கூட்டினா வந்து 30 தான். அப்ப இப்ப தேவையான எத்தனை பேர்னா 12 பேர். அப்ப ஆன்சர் வந்து சி தான் சரிங்களா. சோ அந்த வேர்டு வந்து ரொம்ப முக்கியம். ஹவு many மோர் ஒர்க்கர்னா எவ்வளவு பேர் வந்து இப்ப தேவை, அதுதான் கேள்வி.
கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 16. சரி, என்ன கேட்டிருக்காங்க? A batsman in his 13th inning make a score of எவ்வளவு அப்படின்னு பார்த்தா 85 ரன் சொல்றாங்க. சரி, என்னோட ஸ்கோர்ல வந்து அதாவது 13வது இன்னிங்ல வந்து என்னன்னா 85 ரன் எடுக்காங்க. அண்ட் thereby increase his average by 5 run. What is his average after 13th inning? இதை நம்ம ஃபர்ஸ்ட் 12th இன்னிங்கான எவ்வளவு இதுன்னே தெரியாது. அந்த 13th இன்னிங்கான ஒரே ஒரு ஸ்கோர் மட்டும் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம 12th இன்னிங் இது எவ்வளவு வரும், நம்மளுக்கு டோட்டல் ஆவரேஜ் வந்து தெரியாது. அதை நம்ம என்ன எக்ஸ்னு வச்சுக்கலாமா? இது வந்து என்னன்னா நம்ம அந்த மொத்த இந்த 12 இன்னிங்ஸ்க்கான ஆவரேஜை நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன். இப்ப எனக்கு அந்த 12 இன்னிங்ஸ்க்கான டோட்டல் எவ்வளவு ரன் அடிச்சிருப்போம் என்ன எப்படி கண்டுபிடிக்கலாம்? இது ரெண்டே நம்ம மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு வந்து டோட்டல் கிடைச்சிடும்ல. ஸோ அப்ப 12x வச்சுக்கிறேன். சரிங்களா? இப்ப இந்த 12x இருக்கா, இப்ப 13வது மேட்ச் வந்து அதாவது 12 கூட்டிக்கிறேன், ஏன்னா 13வது மேட்ச். இப்ப இந்த 12x டோட்டல் இருக்கும். இந்த டோட்டலோட எத்தனை ரன் ஆட் ஆகுது? 85 ரன் வந்து ஆட் ஆகுது. அப்ப அந்த இந்த இடத்துல 85 ரன் ஆட் பண்ணுவேன். இதனால எனக்கு என்ன ஆகுதுன்னா ஆவரேஜ் வந்து 5 ரன்ஸ், அதாவது ஆவரேஜ் ஆல்ரெடி வந்து எக்ஸ் இருந்துச்சு, இதோட வந்து என்ன 5 ஆட் ஆக போகுது. அவ்வளவுதான். இது நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும். ஸோ இது வந்து என்ன இந்த சைடு போகுமா? அப்ப என்ன இருக்கும்? 12x இருக்கும், இந்த இடத்துல 85 இருக்கும். சரிங்களா? அடுத்து இந்த எக்ஸ் இருக்கு 13 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் வந்து என்னன்னா 5 இருக்கும். அதுக்கப்புறம் என்ன? ஸோ இந்த 12x அப்படியே தான் இருக்கணும். 12x பிளஸ் வந்து 85 அப்படியே தான் இருக்கும். இந்த 13x இருக்குல்ல உள்ள போகும்ல, அப்ப 13x பிளஸ் வந்து என்ன அப்படின்னா 13 இன்ட்டு 5 எவ்வளவு? ஸோ 13 இன்ட்டு 5 வந்து 85, ரைட்? ஸோ 85. இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா எக்ஸ் இருக்கும். ஸோ 13 இன்ட்டு 65 தானே வரும், 85 சாரி சார். நம்ம 13 இன்ட்டு 5 வந்து என்னன்னா நம்ம 15 50, அப்படின்னா 65 தான் வரும். சரிங்களா? அப்ப எக்ஸ் இருக்கும். இப்ப என்ன இருக்கு? இந்த 85ல இருந்து 65 வந்து கழிப்போம். ஸோ கழிச்சுனா என்ன வரும் அப்படின்னா நம்மளுக்கு 20. அப்ப எக்ஸ் வந்து 20. அப்ப மீனிங் என்ன? எக்ஸ்னா அந்த 12 மேட்ச் நடந்திருக்கலாம், அதுக்கான ஆவரேஜ் தான் வந்து 20. சரிங்களா? நம்மளுக்கு ஆப்ஷனுமே இருக்கு, டக்குன்னு வந்து போட்டு போயிடாதீங்க 20ன்னு சொல்லிட்டு. அவன் கேட்கறது வந்து அதை கேட்கல, வாட் இஸ் இஸ் ஆவரேஜ் ஆஃப்டர் 13th இன்னிங். 13வது இன்னிங்க்கு அப்புறம் வந்து ஆவரேஜ் என்னன்னு சொல்லிருக்கான். அப்ப 12வது இன்னிங்ஸ்ல ஆவரேஜ் வந்து 20. ஆனா அவன் என்னன்னா 13வது இன்னிங்ஸ்ல எவ்வளவு ஆகுதுன்னா அந்த 5 வந்து ஆட் ஆகுதுல, இந்த 5 ரன்ஸ் ஆட் ஆகுதுல, அப்ப அதை ஆட் பண்ணுங்க. 20ஓட 5 கூட்டணும், அப்படின்னா மொத்தம் வந்து 25. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு நான் ஆவரேஜ். ஆன்சர் வந்து பி 25. கொஸ்டின் நம்பர் வந்து 17. இன் சர்க்குலர் ரேஸ் ஆஃப் வந்து 2700 மீட்டர் P&Q ஸ்டார்ட் ஃப்ரம் பாயிண்ட் ஏ இன் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ். ஓகேங்களா? அட் ஸ்பீட் ஆஃப் 23 கிலோமீட்டர் பர் ஹவர் அண்ட் 49 கிலோமீட்டர் பர் ஹவர் ரெஸ்பெக்டிவ்லி. அப்படின்னா யாரு பி வந்து என்ன அப்படின்னா சாரி T வந்து என்னன்னா 23 கிலோமீட்டர் பர் ஹவர், Q வந்து 49 கிலோமீட்டர் பர் ஹவர் ரெஸ்பெக்ட்லி. வாட் இஸ் த டைம் டேக்கன் பை தம் டு மீட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம்? இதுல நமக்கு என்ன தெரியணும்? டைம் கேட்டிருக்கானு. சரி, நம்மளுக்கு ஃபார்முலா என்ன? ஸ்பீட்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம், தெரியுமா? இப்போ நம்ம டைம் தான் கேட்டிருக்கான், நமக்கு டைம் வேணும்னா டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்பீட் போட வேண்டியதான். இப்போ ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கணும், ஏதோ ஒரு ஸ்பீட், அதை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ கண்டுபிடிப்போமே. டிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துட்டான், 2700 மீட்டர் அப்படின்னு வந்து அவன் கொடுத்துட்டான். ஸோ அதனால ஒரி பண்ண தேவை. இப்போ நம்ம ஸ்பீடு தான். இந்த ஸ்பீடு வந்து என்னன்னா, அதாவது இந்த சர்க்குலர் ரேஸ் வந்து B&Q ஸ்டார்ட் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் வச்சுக்கோங்க. இது ரிலேட்டிவ் ஸ்பீட் கான்செப்ட் யூஸ் பண்ணலாம். அப்ப ஸ்பீட் வந்து என்னன்னா ரிலேட்டிவ் ஸ்பீட். ஏன் இவனும் வந்து என்னன்னா ஒரு சர்க்குலர் ரேஸ்ல ஆப்போசிட்ல ஓடி இருக்கான். இங்க ஆரம்பினா வச்சுக்கோங்க, பி வந்து இந்த சைடு போறோம்னா கியூ இந்த சைடு. அப்ப உங்களுக்கு என்ன ஆப்போசிட் போகும்போது ரிலேட்டிவ் ஸ்பீட் கண்டுபிடிச்சோம்னா அதுல வந்து நம்ம ஸ்பீட் வந்து என்னன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அப்ப ரிலேட்டிவ் ஸ்பீட்னா ஆப்போசிட்ல இருக்கும்போது என்ன பண்ணும்? ரெண்டையும் வந்து ஆட் பண்ணுவோம். அப்ப பி பிளஸ் கியூட ஸ்பீடை வந்து என்ன ஆட் பண்ணணும், அவ்வளவுதான். ஸோ இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணனா எனக்கு என்ன வரும்? ஸோ 23, ரைட்? இங்க 23 இருக்கு, பிளஸ் வந்து என்ன 49 இருக்கு. இது ரெண்டையும் கூட்டணும்னு வச்சுக்கலாம், எனக்கு என்ன வரும்? 72 கிலோமீட்டர் பெர் ஹவர். சரிங்களா? இப்ப ஆப்ஷனை பாருங்களேன், எல்லாம் செகண்ட்ஸ்ல இருக்கு. அப்ப என்னன்னா இந்த கிலோமீட்டர் பெர் ஹவரை நம்ம எதால மாத்தணும் அப்படின்னா மீட்டர் பெர் செகண்டால மாத்தணும். அப்ப என்ன 5 வந்து என்ன 18ஆல வந்து அடிக்கணும். சரி, இது வந்து இருக்கட்டும். இப்ப அப்படியே வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். இந்த ஃபார்முலா இருக்குது, டி ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம். அப்ப நம்ம டைம் தான் கேட்டிருக்காங்க. டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 2700. சரியா? அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்பீடு எவ்வளோ? ஸோ இங்க ரிலேட்டிவ் ஸ்பீட். ஸோ இந்த அப்படியே வந்து அதுக்கு நான் அடிச்சிடலாம்ல. ஸோ இங்க எதால அடிக்கலாம்னு வச்சுக்கலாம். 4×18 4ஆல அடியாகும். அப்போ 4 வந்துன்னா 20 வரும். லைக் அப்ப 20 மீட்டர் பை செகண்ட் இருக்கும். அவ்வளவுதான், கீழே போடுங்க. 20 மீட்டர் பை செகண்ட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இந்த 2க்கு வந்து அடியாரம். இப்போ என்ன இருக்கு? 270 பை வந்துன்னா 2 இருக்கும். ஸோ இதை அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 135 வந்து என்ன செகண்ட்ஸ் வரும். ஸோ இதுதான் நமக்கு ஆன்சர். அதான் அவங்க கேட்டிருக்காங்க. நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஜஸ்ட் நார்மல் ஃபார்முலா, ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம். சர்க்குலர் ரேஸ்ல ஆப்போசிட் போறதுனால வந்து என்னன்னா இந்த ரிலேட்டிவ் ஸ்பீட் கான்செப்ட் வருது. இந்த ரிலேட்டிவ் ஸ்பீட் வந்தனால ரெண்டையும் ஆட் பண்ணி நம்ம போறோம். இதே சேம் டைரக்ஷன்ல போயிருந்தோம்னா இந்த ஸ்பீட் ரெண்டையும் மைனஸ் பண்ணிருக்கோம், அதாவது டிஃபரன்ஸ் எடுத்து பார்த்துருப்போம். சரியா?
கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 20 men can earn வந்து என்னன்னா 520 in 6 days. How much money will வந்து 18 men earn in 10 days? இதே தான் எப்படி அந்த M1 ஒர்க் ஒன் பார்த்தோம்ல அதே பேட்டர்ன் தான் இங்க என்ன போடுறோம். அதாவது M1 அண்ட் வந்து என்ன டி, ஸோ டேஸ் இருக்கனால D1 போடுறேன் சரிங்களா. அண்ட் வந்து ஒர்க் டன் வந்து நம்ம எங்கலாம் இங்க என்ன எவ்வளவு இன் பண்றாங்க அதுதான் ஒர்க் 520. சரி அது இருக்கட்டும். இப்ப இவங்க கேட்டுறது ஹவு மச் மணி வந்துன்னா வில் வந்து என்னன்னா 18 மண் வந்து என்ன ஏன். ஸோ அதாவது இங்க 18 மண் கொடுத்துட்டாங்க சரிங்களா. அதாவது நான் ஃபார்முலா எழுதுறேன். M2 இன்ட்டு வந்து என்ன T2 டிவைட் பை வந்து என்ன W2. இப்போ வேல்யூ எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணுவோம். மென் ஒன் எவ்வளவு கொடுத்துருக்காங்க 20 மண் இருக்காங்க. அண்ட் D1 வந்து என்னன்னா 6 days இருக்கு. நம்மளுக்கு வந்து என்னன்னா ஒர்க் டன் எவ்வளவு, அதாவது எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க 520. நம்மளுக்கு மென் 2 வந்து என்ன 18 பேர் இருக்காங்க. அண்ட் டே 2 வந்துன்னா 10 டேஸ் இருக்கு. நம்மளுக்கு கேட்கறது ஹவு மச் மணி. அப்ப W2 அதாவது இதுல எவ்வளவு பேர் ஏன் பண்ணுவாங்க அதான் கேட்டாங்க. இப்ப நம்ம கிராஸ் மல்டிப்ளை வந்து என்ன பண்ணலாமா, இது வந்து இந்த சைடு போகும், இது இந்த சைடு வரும். அப்படி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாருங்களேன். ஸோ W2 வந்து என்னன்னா மேல வரும். ஸோ இந்த 18 இன்ட்டு 10 இன்ட்டு 520 வரும். கீழே வந்து என்னன்னா 20 இன்ட்டு வந்து 6 வருமா. ரைட். இப்ப நம்ம எல்லாத்தையும் அடிச்சோம்னா நமக்கு ஆன்சர் வரும். ஸோ இங்க ஜீரோக்கு போயிடும். வேற என்ன 1 6 6 18 வரும். ஸோ இந்த 2ஆல் அடிச்சோம் 1 2 இந்த 520 எதால அடிக்கலாம் 260 வரும். ரைட். இப்ப 260 இன்ட்டு 3 இது போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 780. ஸோ இதுதான் வந்து நம்ம எவ்வளவு ஏன் பண்ணுவாங்க கிட்ட 780 ரூபா வந்து ஏன் பண்ணும். ஸோ அதான் ஆன்சர் சரிங்களா. Question number 19. So what is the change in the curved surface area of the cylinder when we double the radius and height வந்து என்னன்னா கால்ஃப் ஆகும் சொல்றாங்க. அதாவது இது என்ன வேணும், சிலிண்டருக்கான கர்வ் சர்ஃபேஸ் ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா இந்த கொஸ்டினை ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். சரி, இப்போ ஃபார்முலா என்ன, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டருக்கு வந்து 2πr சரிங்க, 2πr ஹச்னு வரும். சரி, இப்போ இது வந்து என்ன அப்படின்னா நார்மலா இருக்கும்போது சரிங்க, இது வந்து என்னன்னா கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா 1ன்னு வச்சுக்கிறேன். இப்போ கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா 2, அதாவது என்னதுன்னா சேஞ்ச்னால வந்து என்னன்னா என்ன சேஞ்ச் ஆகுது, இந்த சேஞ்ச் வந்து நடக்குது பாருங்களேன். இதுல ரேடியஸ் வந்து என்ன ஆகுதுன்னா, ஸோ வி டபுள் த ரேடியஸ். ஓகே, ரேடியஸ் வந்து டபுள் ஆகுது. அப்ப ஆரா இருந்தது வந்து 2r மாறும். ஹைட் வந்து கால்ஃப்டு ஹச்சா இருந்தது வந்து என்ன h/2 மாறும். அவ்வளவுதான். இது அப்படியே அந்த சப்ஸ்டிட் பண்ணுங்க. 2 இன்ட்டு 5 அப்படியே தான் இருக்கட்டும். இங்க r என்ன ஆகுது 2r மாறுதா. அடுத்து வந்து h அது h/2 மாறுது. இடத்துல அடிங்கன்னா இந்த ரெண்டும் அடியாரு. நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா 2πrh அப்படியே தானே கிடைக்குது. அதாவது கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா 1ஓட சேம் அந்த வேல்யூ கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா 2 சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் வர இதுவும் வந்து 2 ஈக்குவலா இருக்கு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா ஏதாவது சேஞ்ச் இருக்குன்னா நோ சேஞ்சஸ். ஸோ எந்த ஒரு சேஞ்சுமே வந்து இதெல்லாம் நடக்குது. அதனால இதுதான் வந்து ஆன்சர் சரிங்களா. சரி, கொஸ்டின் நம்பர் வந்து 20. ஸோ நம்மளோட கடைசி கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, ரிஷப் வந்து என்னன்னா போட் சம் டி-ஷர்ட் அட் 3 ஃபார் வந்து 252 sold them at 5 ஃபார் வந்து 200 find his gain or loss percentage அப்படின்னு கேட்குறாங்க. சரி, முதல்ல மொத்தம் எத்தனை டி-ஷர்ட் வாங்குறாரு, 3 டி-ஷர்ட் வந்து என்ன 252 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்காரு. ரைட். இப்போ ஒரு டி-ஷர்ட்டோட விலை எவ்வளவு இருக்கும், ஒரு டி-ஷர்ட்டோட விலை வந்து இப்போ 252 டிவைட் பை 3 போடுமா. ஸோ 3 போட்டோம் அப்படின்னு பார்த்தோன்னா 84 அப்படின்னு வரும். அப்ப இதுதான் வந்து என்னன்னா ஒரு டி-ஷர்ட்டுக்கான காஸ்ட் பிரைஸ். இது இருக்கட்டும். இப்ப நான் என்ன பண்றேன், 5 டி-ஷர்ட்டை வந்து என்னன்னா, ஸோ 5 டி-ஷர்ட்டை எவ்வளவுக்கு 200 ரூபாய்க்கு நான் விற்கிறேன். அப்போ ஒரு டி-ஷர்ட்டோட விலை என்ன இருக்கும், ஸோ 200 பை வந்து என்னன்னா ஃபைன் போடுவேன். அடிச்சோம் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு எவ்வளவு வரும் 40 வரும். சரியா, இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு டி-ஷர்ட்டுக்கான செல்லிங் பிரைஸ். ஏன்னா இங்க சோல்டுன்னு இருக்கு பாத்தீங்களா, சோல்டு மீன்ஸ் செல்லிங் பிரைஸ். இங்க பவுட்னால வந்து என்னன்னா காஸ்ட் பிரைஸ், அதாவது நான் வாங்குற பிரைஸ். சரிங்களா, அதுதான் எனக்கு காஸ்ட் பிரைஸ் இருக்கு. நான் இவ்வளவுக்கு வாங்கி இவ்வளவுக்கு வித்துருக்கேன் அப்படின்னு பார்த்தோன்னா இதுல என்ன இருக்கு பாருங்களேன். காஸ்ட் பிரைஸ் நான் வாங்கினது வந்து 84 ரூபா, ஆனா வித்தது வந்து 40 ரூபா. நமக்கு கண்டிப்பா தெரியும் இதனால வந்து என்னன்னா நமக்கு ப்ராஃபிட்டே கிடையாது, லாஸ் தான் நிறைய போயிருக்கு. எவ்வளவு லாஸ் போயிருக்கு பாருங்களேன், 44 ரூபா வந்து என்னன்னா நம்மளுக்கு லாஸ்ல போயிருக்கு. அவன் கேட்கறது ஃபைன் ஹிஸ் கெயின் ஆர் லாஸ் பர்சன்டேஜ். ஸோ கெயின் ஆர் வந்து என்ன லாஸ் பர்சன்டேஜுக்கான ஃபார்முலா என்ன பண்ணுவோம்னா, கெயின் ஆர் லாஸ் பர்சன்டேஜுக்கான ஃபார்முலா வந்து என்னன்னா அந்த என்ன கண்டுபிடிச்சோம் பாத்தீங்கன்னா, இந்த எவ்வளவு வந்து என்ன டிஸ்கவுண்ட் ஆச்சோம், இந்த 44 டிவைட் பை வந்து என்னன்னா காஸ்ட் பிரைஸ் என்ன, காஸ்ட் பிரைஸ் 84 இன்ட்டு வந்து என்னன்னா 100. ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா, அப்படியே டைரக்டா அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ ஒன்னே நீங்க இப்படி பண்ணலாம், இல்லையா அந்த 44 வந்து என்னன்னா, ஸோ இந்த இடத்துல எழுதுறேன், இந்த 44 வாட் பர்சன்ட் ஆஃப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 84 அப்படி கண்டுபிடிச்சாலும் வந்து என்ன இதே தான். ஸோ அதாவது 44 பை வந்து 84 இன்ட்டு வந்து 100 வரும். சரிங்களா. சரி, இப்போ நம்ம இது பண்ணும்போது என்ன ஆகும், இங்க 44 84 இருக்கு, இது டேரக்டா வந்து என்னன்னா கூட்டிக்கிறோம் 44,000 வரும். கீழே வந்து என்னன்னா 84 வரும். ஸோ வேற எதாவது நம்ம அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 4ஆல் அடிக்கலாம்ல. ஸோ 8 4, இது வந்து என்ன 1100 இப்போ என்ன மீன்ஸ்னா 1100 பை வந்து என்னன்னா 21 இருக்கு.
சரி இதுயா. ஸோ 1100/21 இதை நம்ம அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும்னா 52 வந்து 4%. சரிங்களா? ஸோ 52 வந்து 4% என்ன ஆகுது? லாஸ் ஆகுது. இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ ஆன்சர் வந்து லாஸ். நம்ம டேரக்டா சொல்லிடலாம் லாஸ் தான் ஆகுது. ஏன்னா 44 குறையும் போது அப்பயே போயிடலாம் லாஸ். அப்ப இது ரெண்டே எலிமினேட் பண்ணிட்டு இதுக்குள்ளதான் ஏதோ வரப்போகுது. இதை நம்ம அடிக்கும் போது வந்து என்னன்னா டேரக்டா யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆன்சர் 52.4%. இது வரைக்கும் நம்ம 20 கொஸ்டின்ஸ் பார்த்தோம்ல. இந்த 20 கொஸ்டினுமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த அளவுக்கு வந்து என்னன்னு டஃப்னு சொல்ல முடியாது. பட் நல்லாவே டைம் எடுக்கும். சரிங்களா? ஸோ அதனால கான்சென்ட்ரேட் வந்து என்னன்னா எல்லாத்தையும் ஈக்குவலா கொடுங்க. நீங்க ஆப்டிடியூடுக்கு மட்டும் வந்து என்னன்னா ஃபுல் கான்சன்ட்ரேஷன் கொடுங்க. ரீசனிங் நல்லா டைம் கொடுங்க. அதே மாதிரி வந்து என்னன்னா கரண்ட் அஃபேர் இருக்கு, இங்கிலீஷ் இருக்கு. ஸோ அது மாதிரி வந்து என்னன்னா நம்மளோட ஜென்ரல் ஸ்டடிஸ் இருக்கு. எல்லாத்துக்குமே ஈக்குவலா கொடுத்தோம் அப்படின்னு நம்மளால வந்து என்னன்னா கம்ப்ளீட்டா ஆர் ஈஸியா நம்மளால வந்து கட் ஆஃப் மார்க் வாங்க முடியும். ஸோ ஆல்வேஸ் வந்து என்னன்னா ஸ்டே பாசிட்டிவ். அண்ட் வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா வீடியோட கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.